நெட்வொர்க் கனெக்டிவிட்டி 5G. நிறைய பேருக்கு வந்து 5G வந்து சில ஃபோனில் வந்து கம்மியாக கிடைக்கும், சில ஃபோனில் வந்து அதிகமாக கிடைக்கும் பேண்டு. அது என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு 4 ஃபோனை மட்டும் உதாரணமாக வச்சு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. விவோ, ஓப்போ, OnePlus, அதுக்கப்புறம் வந்து சாம்சங், இந்த மாதிரி ஒரு 4 ஃபோன் சரிங்களா. இந்த 4 ஃபோனு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5G வந்து நெட்வொர்க் வந்து கனெக்டிவிட்டி எதில் நல்லா கிடைக்கும்னா ஓப்போவில் தான் கிடைக்கும். எதுக்கு வந்து ஓப்போவில் கிடைக்குதுன்னா ஓப்போவில் தான் வந்து 5G பேண்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து டவர் வந்து ஃபுல்லாக இருக்குது, இருந்தாலும் வந்து நெட்வொர்க் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து 5G பேண்ட் வந்து உங்கள் ஃபோனில் கம்மியாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது உங்கள் ஃபோனில் எவ்வளோ 5G பேண்ட் இருக்குன்னா வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. நார்மலாக உங்களுக்கு ஃபோன் பிடிச்சிருக்கும், நீங்கள் மொபைல் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்க, இல்லாட்டி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்க. 5G பேண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு யாருமே பார்க்க மாட்டீங்க. ஆனால் நான் வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைலில் இதை வந்து நான் பார்ப்பேன், எத்தனை 5G பேண்டு கொடுத்துருக்காங்கன்ட்டு. உதாரணமாக சொல்லணும்னா இப்போ வந்து விவோவோட X300 Pro, ஓப்போவோட Find X9 Pro, இந்த 2 ஃபோனோட ஃப்ளாக்ஷிப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஃப்ளாக்ஷிப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்போவில் வந்து 22 பேண்டு கொடுத்துருக்காங்க 5G பேண்டு. ஆனால் உங்களுக்கு விவோவில் வந்து 16 அதெல்லாம் 17 இவ்வளோ பேண்டு தான் கொடுப்பாங்க. அப்படின்னா விவோவோட உங்களுக்கு ஓப்போவில் தான் வந்து 5G பேண்டு அதிகம். அதனால் வந்து 5G கனெக்டிவிட்டி வந்து எப்பவுமே வந்து விவோவில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ளாக்ஷிப் மட்டும் இல்லை, ஒரு 10,000 செக்மெண்ட்டில் வந்து இவ்வளோ 5G பேண்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு 10-12 5G பேண்டு கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மோட்டோவில் கூட வந்து லோ பட்ஜெட்டில் 5G பேண்டு அதிகமாக கொடுக்காங்க. அது நான் பார்த்துருக்கேன் நிறைய ஃபோனில். ஒரு 10,000 12,000 நீங்கள் 5G வாங்கிக்கலாம் மோட்டோவில். அந்த ஃபோனில் கூட உங்களுக்கு பேண்டு வந்து 15-16 பேண்டு கொடுக்காங்க 5G பேண்டு. நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்காண்டி லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா மோட்டோ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மொத்தம் ஓவராலாக சொல்லும்போது ஓப்போ வந்து 5G கனெக்டிவிட்டி அதிகமாகவே கொடுக்குறாங்க. இனிமேல் வந்து மொபைல் எடுக்க போகிறீங்கன்னா எல்லாருமே வந்து 5G ஃபோன் தான் வாங்குவீங்க, 4G கிடையாது, 5G தான். அப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி கனெக்டிவிட்டிலாம் பாருங்கள், 5G பேண்டு எவ்வளோ இருக்குது, நீங்கள் எடுக்க போகிற ஃபோனில் 5G பேண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சில பேர் வந்து வீட்டில் வந்து டவர் கிடைக்க மாட்டேங்கி அப்லோட் பண்ணும்போது ஸ்பீடு இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கே வந்து வீட்டில் வந்து ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணோன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் நெட்வொர்க்கு மேலே வந்து 4 பாயிண்ட் ஃபுல்லாக தான் இருக்கும், ஆனால் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து என் ஃபோனில் வந்து 5G பேண்டு கம்மியாக இருக்குது சரிங்களா. அது மாதிரி வந்து 5G பேண்ட் அதிகமாக உள்ள ஃபோனை பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் வந்து 5G கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஓப்போ வந்து எடுக்கிறதுக்கு காரணமே வந்து இது ஒரு ரீசன் தான். 5G பேண்ட் வந்து அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்லேயே வச்சு நான் ஃபோன் யூஸ் பண்ணும்போது வீடியோ அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும், OnePlusஓட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்க போகிற ஃபோனில் எவ்வளோ 5G பேண்ட் இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு வாங்க. மோட்டோவில் கூட 5G பேண்ட் அதிகமாக தான் கொடுக்காங்க, இருந்தாலும் நீங்கள் வாங்க போகிற ஃபோனில் எவ்வளோ 5G பேண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணி வாங்குங்க.